ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவி ஃபேஷன்ஸ். ஸோ பிவி ஃபேஷன்ஸில் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சேனலோட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சேனலோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசேலருக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்து ஒரு ரீசேலர். ப்ரெசன்ட்லி நான் நார்த் இந்தியாவில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். சவுத் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்குவேன். நாட் ஃபார் கம்பல்சரி எனிவன். இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தர் வேணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஆல்சோ ஆன்லைனும் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 3 மந்த் முன்னாடி 30 எம்போஸ்டு சாரீ வந்து நான் வந்து ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். 2 சாரீ வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. 2 சாரிலையுமே ஒரு சாரியில் பார்த்தா ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சாரீ லென்த்து கம்மியாயிடுச்சு. அண்ட் இன்னொரு சாரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு 80 பாயிண்ட்டு கூட இல்லை. ஸோ ஆக்சுவலி நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க 40 இன்ச் செஸ்ட்டுக்கு வந்து ப்ளவுஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பத்தலைண்ணா, ஏன்னா இந்த மாதிரி எங்கிட்டே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாக்க வந்து உங்கள்கிட்ட கண்டினியூவாக பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருந்தேன். அவங்க வந்து இல்லைங்க மேம், ப்ளவுஸ் கட் பண்ணலன்னா கொடுங்க, ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தேன் நாங்கள் ரிட்டர்ன் எடுக்க மாட்டோன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்களா, ப்ளவுஸ் கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அது ரிட்டர்ன் போட முடியாது. சரின்னு சொல்லிட்டு அது என்னோடய லாஸ் ஆஃப் பே தான் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி, ஏதோ ஒரு லாஸ் ஆகிறது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு சாரியில் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ளவுஸு 75 பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்லி நான் மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் இன்னொரு சாரி வர வச்சேன். இதில் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 3D எம்போஸ்டு சாரியில் நான் வாங்கினது 3 மாதம் முன்னாடி வாங்கின சாரியோட குவாலிட்டி வேறு. அண்ட் இப்போ அவங்க எனக்கு அனுப்பியிருக்கிற சாரியோட குவாலிட்டி வேறு. ஸோ நம்ம எப்படி ட்ரஸ்ட்டு வச்சு ஆன்லைனில் வந்து நம்ம ரீசேல் பண்ணிகிட்ருக்கோங்கிறப்ப எந்த நம்பிக்கையை வச்சு நம்ம வாங்க முடியும். நான் எல்லாரையும் பற்றியும் சொல்லலை. மேக்ஸிமம் ஒரு சில கடையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. கடை ஓனர்ஸ்தி மேபி அவங்களால தப்பு நடக்குதா, இல்லை சேல் பண்ணுறவங்களால தப்பு நடக்குதா, இல்லை குவாலிட்டி வேரியேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபர்மேஷனுக்காக நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். நான் வாங்கின குவாலிட்டியில் எத்தனை சாரீ இருக்குதுன்னு சொல்லி ஒரே பேரில் எத்தனை குவாலிட்டி சாரீஸ் இருக்குதுன்னு கேட்டாக்க 1 தான் இருக்குங்கிறாங்க. 1 தான் இருக்குங்கிறப்ப எங்கிட்ட எப்படி 2 குவாலிட்டி சாரீ வந்துச்சுங்கிறது எனக்கும் புரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3,000 to 4,000 லாஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டாக்க அந்த கடையிலேயே எனக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஒரு 3 to 4 டைம் இதே ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனாக்கா சாரீ நான் ஒன்று கேட்டேன், அவங்க ஒன்று மாற்றி அனுப்புனாங்க தமிழ்நாடு கஸ்டமருக்கு. 2வது பார்த்திங்கன்னா 2 சாரீ ஆர்டர் பண்ணதுக்கு 1 சாரீ தான் புக் பண்ணி அனுப்புனாங்க. 3வது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரே டைமில் 2 சாரீ இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் அந்த கடையில் கண்டிப்பாக சாரீ வாங்க மாட்டேன். ஸோ இவங்க இந்த மாதிரி கடையில் நான் கண்டினியூவாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேனாக்கா என்னை நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து தரமான பொருள் கொடுக்க முடியாது. என்னோட முழு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்கிறப்ப நான் வாங்க மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு யாரெல்லாம் ஆன்லைன் ரீசேலராக இருக்கீங்களோ இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம ஒரு டைம் வாங்குகிறோங்கிறப்ப ஓகே, அண்ட் 2 டைம் 3 டைம் இதே ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அந்த கடையில் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் புதுசாக யாரெல்லாம் இந்த சேனலில் வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் பார்த்திங்கனாக்கா நியூ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் எல்லா வெரைட்டியான சாரீஸும் அண்ட் மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் வந்து B2B ஸ்டார்ட் ஆகிடும் இந்த சேனலில். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ப்ராடக்ட் மெட்டீரியல் ஃபேமஸோ அது எல்லாமே டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.